விஜயை முதலமைச்சராக்கினால் அதிமுக திமுகவில் உள்ள முன்னாள் இன்னாள் அமைச்சர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்து தமிழகத்தின் கடனை அடைத்து விடுவார் என்று தாவேகா தொகுதி தேர்தல் கண்காணிப்பாளர் கூப்ப கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டம் அரவக்குறிஞ்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பள்ளிப்பட்டி சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கிழக்கு ஒன்றிய செயல் வீரர்கள் கூட்டம் அரவக்குறிச்சி கிழக்கு ஒன்றிய செயலாளர் சதீஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் முன்னாள் அமைச்சரும் தாவேகா தொகுதி தேர்தல் கண்காணிப்பாளருமான கூப்ப கிருஷ்ணன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், அதிமுக திமுகவில் உள்ள முன்னாள் மற்றும் இன்னாள் அமைச்சர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்தாலே தமிழகத்தின் முழு கடனையும் அடைத்துவிடலாம் என தெரிவித்தார். தமிழகத்தின் கடன் 11 லட்சம் கோடி ரூபாய் உள்ளது என்றும் இதனை தீர்க்க வருகின்ற தேர்தலில் விஜய்க்கு வாக்களிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். நீ பிரியாணி பற்றி ஒரு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் நடத்தக்கூடிய ஒரு அரசாங்கம் டீசல் கொடுப்பதற்கு பணம் இருக்கிறதா, கண்டக்டருக்கு சம்பளம் கொடுக்க பணம் இருக்கிறதா, டிரைவருக்கு பணம் கொடுக்க நிதி இருக்கிறதா? ஆனால் எதை கேட்டாலும் இனவசம் தமிழர்கள் இடிந்த வாயால் வெற்றி கூட்டம் திட்டங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் அவர்களை கேட்பதெல்லாம் தமிழ்நாடே 11 லட்சம் கோடி கடனில் இருக்குது. நாளைக்கு நம்ம ஊர்ல ஒரு சின்ன குழந்தை வந்தால் கூட அதுக்கு 3 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. இந்த பரவடுத்தீங்க. ஆனா ஒரு முறையில ஒரு இடத்துல பணம் இருக்கு. அதான் கேப்டன் நம்முடைய தளபதியை நாம் ஜீவன வைத்து சிஎம் வைத்தா இந்த மக்களிடம் ஒரு 5 பைசா கூட வரி